ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியா ஸ்டார், ஒரு குளோபல் இந்தியா ஸ்டார் நடிச்ச மூவி தாங்க நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பேன் இந்தியா, குளோபல் இந்தியாவுக்கும் கடந்த ஒரு ஸ்டோரியை தாங்க இன்னைக்கு வந்து படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஸ்டார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை கொஞ்சம் ஸ்பாயிலர் அலர்ட்டுங்க, சரிங்களா? இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கு போறோமா, ஒரு பங்களா இல்லை ஒரு கோட்டை, வில்லா, வீடு எப்படி வேணா சொல்லலாங்க. அந்த வீட்டில் பேய் இருக்கு, சரிங்களா? இதுதான் புதுசா வந்திருக்க ஒரு கதை, ஓகேவா? இந்த பங்களாவுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னே தெரியாம ஒரு டீம் வந்து போறாங்க. எதுக்கு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மேபி ரிசர்ச்க்கா இருக்கலாம், இல்ல புதையில தேடி போகலாம், இல்ல அங்க இருக்கிற பேய்க்காகவே போய் அந்த பங்களாவை ரிசர்ச் பண்றான்னு போகலாம். அப்படியும் இல்லையா, அங்க ஏதோ அவங்களோட குடும்பத்துக்கு முன்னாடி இருந்தவங்க யாராவது பேயா இருந்திருக்கலாம், அதை தேடியும் போகலாம். அப்படிங்கிற கான்செப்ட் வச்சுதான் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி போறது வந்து ஒரு குரூப் ஆஃப் கேங், ஓகேவா? குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் தான் போவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலீங்க போறாங்க. போயிட்டா போனதுல பாத்தீங்கன்னா இந்த பிரபாஸ் இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கேர்ள்ஸ், இவரு எல்லாரும் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பேய் ஒண்ணு வருதுங்க. அது இவங்களை எப்படி படாத பாடு படுத்துது, சரிங்களா? அப்படியே படாத பாடு படுத்தினாலும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பேய்க்குன்னு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அந்த பிளாஷ்பேக்கை ஹீரோ கேட்டு ஒண்ணு அது கூட சண்டை போடுவாரு, இல்லையா அதுக்கு உதவி பண்ணுவாரு, ஓகேங்களா? இது என்ன புதுமையான விஷயம்னா, இந்த படத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் படங்க. அந்த 3 மணி நேரத்துல பேய் அந்த கோஸ்ட் எலிமெண்ட்ங்கிறதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்டர்வல், அந்த 1.5 மணி நேரம் கழிச்சு தாங்க வரும், ஓகேங்களா? இதுதான் ஒரு புதுமையான விஷயம் இந்த படத்துல. இதோட ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த படத்துல 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. மாளவிகா, நிதி அகர்வால் அண்ட் ரிதி. இவங்க 3 பேர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மஜாவா இருக்கு. நம்ம பிரபாஸும் மஜாவா ஜாலியா இருப்பார் படம் ஃபுல்லா. கிட்டத்தட்ட அந்த 1.5 மணி நேரம் சொன்னால ஜாலியா மஜா பண்ணிட்டு இருப்பாரு. இதை எல்லாத்தையும் இந்த பேயும் பார்த்துட்டு தான் இருக்கும். சரி, சின்னஞ்சிறுசுங்க விளையாடிட்டு இருக்குங்க, ஜாலியா இருக்குங்கன்னு அந்த பேய் விட்டுரும். ஏன்னா அந்த பேய் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசைக்கு வர பேய், டிஸ்கவுண்ட் பேய். அப்பதான் வரும் போகும், அது வரைக்கும் வராது. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், சும்மா இருக்கும், சுத்திட்டு இருக்கும் போல, அப்படியேதான் ஜாலியா சுத்திட்டு இருக்கும் அதுவும், ஓகேங்களா? அப்படிப்பட்ட பேய் தான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இடையில ஹிஸ்டாரிக்கல், அந்த ராஜா ராணி, அந்த சோல்ஜர்ஸ், அந்த ஒரு கான்செப்டே உள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. என்னென்னமோ என்ன கான்செப்ட்னே தெரியல. லவ் இருக்கு, ஹாரர் இருக்கு, காமெடி இருக்கு, எமோஷன் இருக்கு. பாருங்க, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வச்சு ஒரு படத்தை கொண்டு வந்து இதுல வச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இடையில அந்த 3 பொண்ணுங்களை அடிச்சுப்பாங்க. இந்த சக்காலத்தி சண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடிச்சுப்பாங்க. எதுக்குன்னா பிரபாஸுக்கு வேண்டி இதை வந்து அவரே தீர்த்து வைப்பாரு. மேபி சம்டைம்ஸ் பேய் கூட பார்த்துட்டு இருக்குன்னு சொன்னால பேய் கூட தீர்த்து வைக்கலாம். நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா தான் தெரியும், ஓகேவா? இடையில சக்காலத்தி சண்டை, இது எல்லாத்தையும் கேட்டு நீங்க நினைக்கலாம் இது ஏதோ படத்துல வர மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பா இது ஒரு படத்துல வருதுங்க. இது ஆக்சுவலா தெலுங்கு படம் தான். தமிழ்ல இந்த மாதிரி ஒரு மூவி பார்த்தீங்கன்னா காஞ்சனா இருக்கு. காஞ்சனா அப்படியே மேட்ச் ஆகும். என்ன, அது ஒரு வீட்டுல நடக்கிற ஒரு கான்செப்ட். 3 ஹீரோயின்ஸ், ஒரு ஹீரோன்னு போகும். அது போக சங்கிலி புகிலி கதவு துறையும் கொஞ்சம் வரும். அதுவும் போக அரண்மனை அந்த சீரீஸ்ல இருந்து கொஞ்சம் தூவி இருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஜாலியா ஃபன்னா போய் பாக்குறதுக்கு ஒரு மூவி, அவ்வளவுதான் இந்த படம். ஜாலியான ஃபன்னு. ஏன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகலன்னு நம்ம செய்தி பாக்குறோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அதுக்கு வேண்டி இந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைம் போய் என்ஜாய் பண்றதுக்கு வேண்டி ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்துட்டு வரலாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை டிங் டாங் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பை.